லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன முத்து, நீங்களா இன்னும் பொங்கல் வைக்கலையா? நீங்க போயிட்டே இருங்க, நாங்க வந்துறோம். சரி சரி வந்துருங்க. வா. அபி தாலியை எங்க ஒளிச்சு வைக்கிறது? என்ன ஸ்ரீஜா நீ எழுதியிருக்க? சந்தோஷ் அடிச்சதுல எனக்கு காது கேட்காம போச்சா? என்னடி ஸ்ரீஜா இது? இப்பயாவது உனக்கு தெரிஞ்சதே. ஆமாண்டி, நீ சொன்னது கரெக்ட் தான், கேட்க மாட்டேங்குது. சுத்தமா என் காது டமரம் ஆயிடுச்சா? அப்ப இனிமே என் காது கம்மல் மாட்டுறதுக்கு மட்டும்தானா? போச்சு. இனிமே நான் பீட் சாங் கேட்கவே முடியாதா? இனிமே வாழ்க்கை முழுக்க ஊம படம் தான் போல இருக்கு. போச்சு போச்சு போ. சும்மா ஒப்பாரி வைக்காத. நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா அதை சரி பண்ணிடலாம். என் காது போச்சு. இங்க பாருமா ஸ்ரீஜா, இங்க நின்னுட்டு இருக்கேன். அது சரி. என் உதட்ட பாரு. இப்போ உன் காதை விட முக்கியமான விஷயம் நிறைய இருக்கு. அபி தாலிய மறைக்கணும், சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்தணும். அதனால ஒழுங்கா என்ன ஃபாலோ பண்ணி நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இம்ச பண்ணாத. புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பிரச்சனை ஒளிஞ்சது. இன்னும் இந்த அபி தாலிய மறைச்சு வச்சுட்டா நிம்மதியாயிரும். என்ன ஸ்ரீஜா, எதுக்கு ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற? மா, அபி தாலிய மறைச்சு வைக்கிறதுக்கு சரியான இடம் கிடைச்சிருச்சு. அப்படியா? எங்க? அங்க பாரு. ஏய், பாம்பு புத்தா. புத்துக்குள்ளையா தாலி போட போற? ஆமாமா. இந்த தாலியை நம்ம எங்கேயாவது போட்டு அதை யாராவது பார்த்து அவங்க கையில கிடைச்சிரும். அவங்க கையில கிடைச்சா சிக்கல் ஆயிரும்ல. அபி கழுத்துல இருந்து இறங்கின தாலி இறங்கினதாவே இருக்கட்டும். என்னைக்கும் இந்த தாலி அபி கழுத்துக்கு போகவே கூடாது. அதுக்கு அந்த பாம்பு புத்துதான் சரி. அதுவும் சரிதான் ஸ்ரீஜா. அப்படின்னா அந்த தாலியை கொண்டு போய் பாம்பு புத்துல போட்டுடலாம். வா. ஆமா ஸ்ரீஜா, இந்த பாம்பு புத்துக்குள்ள பாம்பு இருக்காதுல்ல? கண்டிப்பா இருக்கும். எது? கண்டிப்பா இருக்கும். அப்படின்னா நீயே தாலி கொண்டு போய் போடு, நான் வரல. சரியான பயந்தா மூலிமா. ஓகே, போ 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 போ. அப்பா, போட்டுட்டியா? இனிமே அந்த அபி என்ன பண்ணாலும் அவ தாலி கிடைக்க போறதில்ல. ஆமா ஸ்ரீஜா, இனிமே நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி அபி அசிங்கப்படுறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸ்ரீஜா, இவங்க 2 பேரும் தான் நம்ம திட்டத்துக்கு உதவ போறாங்க. அப்படியா? என்ன பண்ணணும்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டீங்களா? எல்லாம் சொல்லிட்டேன் ஸ்ரீஜா. இப்ப உடனே அபி கழுத்துல தாலிலங்கிற பிரச்சனைய ஆரம்பிச்சிடலாம். இல்ல, இப்ப வேண்டாம். அபி பொங்கல் வைக்கட்டும், அப்போ தாலி பிரச்சனைய ஆரம்பிக்கணும். அப்போ ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். ஏன் ஸ்ரீஜா, நம்ம அபி பொங்கல் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? இப்பவே ஆரம்பிச்சா என்ன? அபி கழுத்துல தாலி இல்லாத விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். எனக்கு புரியல. ஆமா, கோவில்ல பொங்கல் வைக்கும் போது பொங்கல் பொங்கி வர்றதுக்கு நல்லது கெட்டதுன்னா சொல்லுவாங்கல்ல.
ஆமா, கோவில்ல பொங்கல் வைக்கும்போது கிழக்கு மேற்கா பொங்கல் பொங்குச்சுன்னா நல்லது, தெற்கா பொங்குச்சுன்னா அபசகுணம்னு சொல்லுவாங்க. அப்படி பொங்கல் வைக்கும்போது முதல்ல பொங்கல் தெற்குல பொங்கணும். அப்பதான் அபி கழுத்துல தாலி இல்லாம பொங்கல் வச்சது சாமிக்கு பிடிக்கல, அதனால தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அபி மேல இன்னும் ஸ்ட்ராங்கா பிரச்சனை பண்ண முடியும். சூப்பர் ஸ்ரீஜா. ஆனா பொங்கலை எப்படி தெக்கால பொங்க வைக்கிறது? பொங்க பானைய தெக்குல சாச்சு இருக்கிற மாதிரி அடுப்புல வச்சா பானை தெக்குல பொங்கிட்டு போக போகுது. ஆ, சரி சரி, ஆமா ஆமா, அப்படியே பண்ணிடலாம். சிந்து, உன் பொண்ணு மூளை சூப்பர். டவுனு மூளை தான். தங்கச்சி, அடுப்ப பத்த வைக்காம ஏதோ யோசனையில இருக்க. ஏதாவது வேணுமாமா? இல்லண்ணா, நான் பாத்துக்கிறேன். எது வேணாலும் கூப்பிடுமா, நான் இங்கதான் இருப்பேன். ஏமா அபி, நீயும் சஞ்சு தம்பியும் லவ் மேரேஜ்னு சொன்னாங்க. உனக்கு உங்க வழக்கப்படி தாலி கட்டினாங்களா இல்ல சீதாத்த வழக்கப்படி தாலி கட்டினாங்களா? என்னம்மா, நான் ஏதோ கேட்க கூடாத கேட்ட மாதிரி அப்படி யோசிக்கிற? சொல்லு, உங்க வழக்கப்படி தாலி கட்டினாங்களா இல்ல உங்க அத்தை வழக்கப்படி தாலி கட்டினாங்களா? கேக்குறேன்ல, சொல்லு அபி. என்னடி கேள்வி இது? எப்பவுமே தாலிய மாப்பிள்ளை வீட்டு வழக்கப்படி தானே கட்டுவாங்க. இது கூடவா உனக்கு தெரியாது? என்ன அபி, நான் சொல்றது சரிதானே? அப்படியா? ஏன் அபி, சீதாத்த உனக்கு எத்தனை பவுன்ல தாலி செயின் போட்டாங்க? ஐயோ, என்ன எல்லாருமே தாலிய பத்தியே பேசுறாங்க. ச்சே, தாலி எடுத்து காட்ட சொன்னா என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சு சீதாம்மா எப்படியும் 10 பவுன்ல தாலி செஞ்சு போட்டிருப்பாங்க. ஏன் அபி, தாலிய பத்தி கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு, சீதாத்த உனக்கு எத்தனை பவுன்ல தாலி செயின் போட்டாங்க? ஆம், 10 பவுன் தான். ஓ, அப்படியா? உன் தாலியை காட்டு பார்க்கலாம். என்ன யோசிக்கிற? தாலிய காட்டு. ஐயோ, நான் பயந்த மாதிரியே தாலி எடுத்து காட்ட சொல்றாங்களே, இப்ப எப்படி சமாளிக்கிறது? சீதாம்மா உனக்கு கொடுத்த தாலி தான் கேக்குறோம், காட்டே பார்க்கலாம். ஆம், இல்ல பொங்கல் வைக்க லேட் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் முடிச்சிட்டு நாம அப்புறமா பேசுவோம். சரி சரி. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா? நான் சொன்ன மாதிரியே பண்ணிடணும். அபி அங்கதான் இருக்கா? சரி, வாங்க போலாம். என்ன அபி, பொங்க வைக்கிறியா? ஆமாம்மா. பொங்கல் பொங்கும்போது தெக்குல வடிகிற மாதிரி செய்யணுமே, இவளை எப்படி வெளியே அனுப்புறது? அபி. சொல்லுங்கம்மா. என்னம்மா விறகு வச்சுக்கிட்டு இருக்க? அங்க பாரு, அங்க காஞ்ச சொல்லி இருக்கு, அத அடுப்புல வச்சா பிரமாதமா எரியும். அங்க போ, அங்க காஞ்ச சொல்லி ரெடியா இருக்கு, போய் எடுத்துட்டு வா போ. அபி, நீ போய் விறகு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள பொங்க பானையை தெற்கு பக்கமா சாஞ்சி இருக்கிற மாதிரி செஞ்சிடறேன். நீ எப்படி பொங்க பானையில கரெக்டா பொங்க வைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். என்ன எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கீங்க? நல்ல நேரம் போகுது, பொங்க பானையை அடுப்புல ஏத்துங்க.
வந்துட்டியா அபி? விறகு எடுத்து அடுப்புல வை. அபி எல்லாம் ரெடியாமா? அடுப்ப பத்த வச்சு பொங்கல் வச்சிடலாமா? ரெடி அத்தை, வச்சிடலாம். அபி சாமியை கும்பிட்டு அடுப்ப பத்த வை. சரிங்க அத்தை. சாமி கும்பிட்டு கூடா. சரிம்மா. அபி விறக நல்லா தள்ளி விடு, நல்லா உள்ள தள்ளி விடு. அபி பானை பொங்கி தெற்குல வடிய போகுது. சொந்தக்காரங்க முன்னாடி நீ அசிங்கப்பட்டு நிக்க போற. ஐயோ, என்ன பானை பொங்கி தப்பான திசையில வழிகாட்டுற மாதிரி இருக்கு. அதுக்கான அறிகுறி தானே தெரியுது. ஏய், அங்க பாத்தியாடி? நம்ம குலதெய்வம் அபியை ஏத்துக்காட்டி நாம மட்டும் எப்படி ஏத்துக்க முடியும்? எனக்கு என்னமோ சீதாம்மா தப்பான பொண்ண சஞ்சீவ் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாடி, ஒட்டுமொத்த சொந்தக்காரங்க முன்னாடி பொங்க வைக்கிறாங்க. பொங்கல் வேற தப்பான திசையில பொங்கிடும் போல. ஏய் வசந்தி, அங்க பாத்தியாடி? பானை தப்பான பொசிஷன்ல வச்சிருக்காங்கடி. ஆமாண்டி, பானை பொசிஷன் தப்பா வச்சா அப்ப நம்ம அம்மனுக்கு அபி பொங்க வைக்கிறதுல விருப்பம் இல்லையோ என்னவோ. கண்டிப்பா அவங்களுக்கு விருப்பமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மீனாட்சி, அங்க பாருடி. அபி நம்ம குலத்து பொண்ணு மாதிரி தெரியல. நம்ம குலசாமி அதை ஏத்துக்கலையோ என்னமோ. ஆமாண்டி, தப்பான திசையில பொங்குது. இருந்தாலும் இருக்கலாம். அம்மா பாத்தியா? ஸ்ரீஜா, நம்ம பிளான் சக்சஸ். அபி வைக்கிற பொங்கல் பொங்கி தப்பான திசையில வழியறதுக்கு முன்னாடியே அபிய பத்தி நம்ம சொந்தக்காரங்க தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாமா, அபி இன்னைக்கு காலிமா. என்னம்மா எல்லாரும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க? அங்க பாருங்கம்மா, அபி வேற கவலைப்பட்டு இருக்கா. சந்தோஷ், அபி வச்ச பொங்கல் தப்பான திசையில பொங்க போகுதுன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அபி இருமா, எங்க போற? அபி மா, அபி சாமி கும்பிட போறான்னு நினைக்கிறேன். ஏ ஸ்ரீஜா, அபி தப்பான திசையில பொங்குற பொங்கலை பார்க்க முடியாம எழுந்திருச்சு போயிட்டாடி.
இப்படி என்ன திரும்ப திரும்ப சோதிச்சுக்கிட்டே இருக்க? நானே என் கழுத்துல இருந்த மாங்கல்யத்தை தொலைச்சிட்டு நரக வேதனையில வெந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலையில நான் வச்ச பொங்கல் வேற தப்பான திசையில பொங்கி போகுது. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஒருவேளை நான் உன்னை பார்க்க வந்தது உனக்கு பிடிக்கலையா? அத்தை வேண்டிக்கிட்டு ஏன் பாப்பாவுக்காக பொங்கல் வைக்க நினைச்சது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா ஏதோ ஒரு வகையில நீ எங்களுக்கு உணர்த்தி இருக்கலாமே. நாங்க உன்னை பார்க்கவே வந்திருக்க மாட்டோம்ல. அதை விட்டுட்டு குடும்பமே கோயில்னு வாழ்ற எங்களை எல்லாம் தண்டிச்சிட்டியே. சொந்த பந்தத்துக்கு முன்னாடி அவமானப்பட வச்சிட்டியே. நானாவது பரவாயில்ல, உன்னை ஆசையா பார்த்துட்டு நேத்தி கடன் பண்ணிட்டு போக வந்த என் அத்தை எல்லாம் பொங்கல் தப்பான திசையில பொங்குனதும் துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? என் தாலி தொலைஞ்சு போய் பொங்கல் தப்பான திசையில வடிகிற அளவுக்கு அப்படி என்ன பெரிய தப்ப நாங்க பண்ணிட்டோம்? உனக்கு எங்க மேல அப்படி என்ன கோவம்? குலதெய்வங்கிறது அந்த குலத்துக்கே அம்மா மாதிரி. எங்க குலத்துக்கு நீதானமா அம்மா. புள்ள தப்பு பண்ணா அத மன்னிச்சு புரிய வைக்கிறது தானே அம்மா. தண்டிக்கிறவளா அம்மா? எங்க அம்மாவா இருந்துட்டு நீயே இப்படி எங்களை தண்டிச்சா எப்படிம்மா? இது நியாயமா? இப்ப நான் போய் திரும்ப பொங்கல் வைக்கும் போது பொங்கல் கரெக்டான திசையில பொங்கணும். இல்லனா நீங்க இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்ல. என்னடி சாமி பார்க்க போனாபி இன்னும் காணோம்? எங்கன்னு தெரியலையே. என்ன நடக்குதுன்னு பாப்போம் இரு. ஏன் ஸ்ரீஜா, அபி எதுக்கு சாமியை பார்க்க போயிருப்பா? எதுக்கு போயிருப்பா? சாமி சாமி பொங்கல் தப்பான திசையில பொங்க கூடாது, சரியான திசையில பொங்கணும் அப்படின்னு வேண்டதுக்கு போயிருப்பா. இவ போய் வேண்டின உடனே அப்படியே சக்தியால பொங்கல் சரியான திசையில பொங்கிருமா? ஏன் தான் இப்படி எல்லாம் சும்மா சீன் போடுறாலோ தெரியல. ஆமா ஸ்ரீஜா, நீ சொல்றதா கரெக்ட். அம்மா, அபி வராமா? எங்க போன அபி? சாமியை பார்க்க போனியா? ஆமா அத்தை, நம்ம குலதெய்வம் என்னை ஏத்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா பொங்கல் நல்ல திசையில பொங்கி வடியும். என்ன அபி பேசுற நீ? பொங்க பானையில பொங்கல் பொங்கறத நாங்களும் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். பொங்கல் இப்ப தப்பான திசையில தான் வடியும். இல்ல, வடியாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதையும் பார்க்கலாம். பொங்கல் தப்பான திசையில பொங்குன உடனே சின்னம்மாவை வச்சு அபி கழுத்துல தாலி இல்லாத பிரச்சனைய ஆரம்பிச்சிடணும். சரிடி ஸ்ரீஜா, அதையும் பண்ணிடலாம். இன்னைக்கு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா செஞ்சு முடிச்சிடலாண்டி.